ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் 100 டிப்ஸ். நம்ம டெய்லிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸை சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணலாம். டெய்லிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸில் இன்றைக்கி 100 நாள் 100 டிப்ஸில் இன்றைக்கி எதாவது டிப்ஸ்னால் 27வது டிப்ஸ். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்கர்ட்டில் வந்து நம்ம ஆல்டரில் பண்ணுறதுக்கு ரொம்ப குவிக்கான ஈஸியான ட்ரிக்கை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஸ்கர்ட் ரெடிமேடாக வந்திருக்கு. ஸ்கர்ட் ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணியே வந்துருக்கு பாருங்கள். இது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி லெஹங்கா நிறைய பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பெருசாக வரும். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆல்டர் பண்ணி சுடிதார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு லைஃப்பில் வீடியோ நான் காட்டியிருப்பேன். அது லெஹங்கா வேறு லெஹங்கா. இந்த மாதிரி ஃபில் வச்ச ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்னஸாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் இந்த ஃபினிஷிங் நீட்னஸாக இருக்குது. இதை நம்ம பிரிக்காமலே எப்படி நம்ம ஆல்டர் பண்ணுறது, இதை மட்டும் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் தனியாக பிரித்து எடுத்துட்டு இதுக்குள்ளவே இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளவே நம்ம சைஸை வந்து கரெக்ட் பண்ணி கம்மி பண்ணிடலாம். மடிச்சு ஃபில்ட்டு அதிகமாக மடித்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு சைடு மட்டும் நம்ம பிரித்து இதை நம்ம இந்த பீஸை பட்டி பீஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பட்டி பீஸை மட்டும் தேவையான அளவு கட் பண்ணிட்டு இந்த பட்டி பீஸை நகர்த்தி நம்ம எழுச்சி ஸ்டிச் பண்ணாலே போதும். சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக இந்த வேலை முடிச்சிடும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி வேலை நெக்ஸ்ட்டு ரொம்ப டெய்லிங் சம்பளத்தில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ட்ரிக் கூட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.